என்ன ரத்னம், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா அப்படின்னு விசாரிச்சுட்டு போலான்னு நான் ஒண்ணு இங்க வரல. உன்கிட்ட ஒரு வேலையை சொன்னாலே அதை நீ ஒழுங்கா பண்ணுவேன்னு நம்பிதானே அந்த பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைச்சேன். ஆனா நீ அந்த வேலைய அறகுறையா பண்ணி வச்சிருக்க. அவளை நீ முழுசா முடிச்சிருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன். ஆனா இப்போ இன்னும் டென்ஷன் தான் அதிகமா இருக்கு. பரோல்ல நீ வெளியில வந்தது யூஸ் இல்லாம போயிருச்சு. இங்க பாரு ரத்னம், எப்பவும் யாருக்குமே நம்ம மேல சந்தேகம் மட்டும் வந்துடவே கூடாது, புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் மேல உனக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. செய்ய சொன்னது ஒரு வேலை, ஆனா அத கூட உன்னால உருப்படியா பண்ண முடியல. பாருங்க, என் பொண்ணு அங்க நல்லா இருக்காங்கிற காரணத்தினாலதான் நான் எங்க அமைதியா ஜெயில அடங்கி கிடக்குறேன். மத்தபடி நீங்க சொன்ன வேலைய மறுபடியும் என்னால தெளிவா செய்ய முடியும். ஆனா என் பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மத்தபடி என்ன பண்ணணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன ரத்னம், இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தாலே ரொம்ப பணிவா பேசுவ, இப்ப என்ன குரல் எல்லாம் ரொம்ப ஒசத்தி பேசுற? இங்க பார், ஒழுங்கா நான் சொல்ற வேலைய செஞ்சா மட்டும்தான் உன்னால இங்க நிம்மதியா இருக்க முடியும். உன் பொண்ணாலையும் அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும். பரோல்ல உன்னை எடுத்து அந்த சக்தியை போட சொன்ன எனக்கு உள்ளுக்குள்ளே வச்சு ஒன்ன போட தெரியாதா என்ன? வாங்க மேடம், உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், என்னோட பேர் திவ்யா. நான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். நான் இப்போ ப்ராக்டிகல்ஸ்க்காக ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கேஸ் சம்பந்தமா எனக்கு சில டீட்டெயில்ஸ் வேணும். எந்த விஷயமா? இப்போ வெளியே போனாங்கல்ல ஒரு மேடம், அவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். இங்க ஜெயிலில் யாரை பார்க்க வந்துட்டு போறாங்க? ஓ, நீங்க அவங்கள கேட்குறீங்களா? இங்க ஒரு கொலை கேஸ்ல ரத்னன்னு ஒரு கைதி இருக்கான். அவனை பார்க்க தான் வந்துட்டு போனாங்க அந்த அம்மா. ஓகே சார், தேங்க்யூ. சரிங்க மேடம்.